Hi, Amos. This is Storafix and now Gatora. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்ல, 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போடுறது. ஆக்சுவலி நான் ஏன் வீடியோ போடலைன்னா, ஆல்ரெடி சும்மாவே என்னோடய ஒன் ஷாட்ஸில் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் கேட்கும். இப்போ சொல்லவே வேண்டாம். ஏன்னா என் ஸ்ட்ரீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ ஒரே நாய்ஸ், கத்தாதீங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அக்கா எங்களுக்கு இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்க, எங்களால் இப்போ தானே விளையாட முடியும், எப்படி ஏன்க்கா கத்தாதன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இப்படி தான் கத்தி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி, இவங்க யாரும் இல்லாத டைமில் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா என் வீட்டில் ஆளுங்க இருக்காங்க. எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைமும் கிடைக்கல, ஸ்பேஸும் கிடைக்கல. அதனால தான் நான் இவ்வளோ கேப். அண்ட் இதுக்கப்புறமும் வீடியோ வர டிலே ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஜூன் எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோஸ் ரெகுலராக போடுறேன். ஃபோனில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ அங்கே ஜேகே வரான். வந்தவன் சைலண்ட்டாக போய் படுத்திருந்தா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. வந்தவன் டேரெக்டாக உங்கள் பக்கம் வந்து பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அவனையே தான் பார்க்குறீங்க. பொண்டாட்டி உன்னதான். என்ன சாப்பிட்டியாடி? நீ இல்லாமல் நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். நீ வருவந்த இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொண்டாட்டி நீ? உனக்கு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எனக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு படுத்து தூங்குன்னு. ஏன்டி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அவன் முன்னாடி எழுந்து நின்று அவனை கையை கட்டிட்டு பார்க்குறீங்க. அவன் என்னடி என்ன, போ போய் சாப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறான். வா 2 பேருமே போய் சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன்டி. ஓ நீ போய் சாப்பிடு போ. சாப்பிடாம தூங்கினா அப்புறம் நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் வரும். போ போ போ. என் தங்கம் இல்லை, போய் சாப்பிட்டு வாங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு போக பார்க்குறான். அப்போ நீங்கள் அவனோட ஷர்ட் பிடிச்சி உங்களுக்கு க்ளோஸாக இழுக்கிறீங்க. அவன் என்னடி பண்ணுற, நான் இப்போது அந்த மூட்லலாம் இல்லை, எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. அப்போது நீங்கள் அவனை பார்த்து கோவமா குடிச்சிருக்கியா ஜேகே? அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே குடிச்சிருக்கியா இல்லையா, வாயை திறந்து சொல்லு. இல்லடி, நான் ஏன் குடிக்க போகிறேன், நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் என்னை பாரு ஜேகே. அப்போ அவங்கள ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். குடிக்கலன்னா அப்படி என் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. நீ பேசுகிற டோனே சரியில்லையே, அப்போ நீ குடிச்சிருக்க அப்படி தானே? ஷா வயனா, என்ன பிரச்சனை உனக்கு? அதான் குடிக்கலன்னு சொல்கிறேன்ல, எனக்கு தூக்கம் வருதுடி, நான் போய் தூங்குறேன். நீ போய் சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போ நீங்கள் அகெயின் அவனோட ஷர்ட்டை பிடிச்சி வெளியே போச்சுக்கே. ஏன் எனக்கு தூக்கம் வருதுடி, வெளியே போன்னு சொன்னேன். என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன்ல. உன்னை யாரும் தூங்க வேணும்னு சொல்லலை ஜேகே, வெளியே போய் ஹாலில் தூங்கு. எதுக்கு? அதான் நம்ம ரூம் இருக்குல்ல, நான் இங்கேவே தூங்கிக்கிறேன். ஜேகே என்னை டென்ஷன் ஏற்றாம இப்போ நீ ரூமை விட்டு வெளியே போறியா இல்லையா? என்னடியும் பிரச்சனை? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறான்ல. சரி, அப்போ நீ இங்கேயே தூங்கு. நான் வெளியே போகிறேன். வயன் என்னடி பண்ணுற, எதுக்கு வெளியே போனோம்? 2 பேருமே இங்கேயே தூங்கலாண்டி. இங்கே பாரு ஜேகே, என்னால் உன் கூட தூங்க முடியாது. இப்போ நீ வெளியே போறியா இல்லை நான் வெளியே போட்டுமா? வயன் இங்கே பாரு ஜேகே, நீயே வெளியே போய் படுத்துட்டீன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வெளியே போய் படுத்தேன்னா உனக்கு தான் அசிங்கம், எல்லாரும் ஒன்றை தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஓகேனா நான் தாராளமாக வெளியே போய் படுக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ நான் வெளியே போக சொல்லிட்டுருக்கேன்? இப்போ நான் எது பேசினாலும் உன் மண்டையில் நிற்காது. நான் உன்னை மார்னிங் பார்த்துக்கிறேன். இப்போ வெளியே கிளம்பு. வயனா வெளியே குளிரோண்டி. அவ்வளோதானே, இந்தா உன்னோட பிளாங்கெட்டு பில்லோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பு. ஏன்
அம்மா பார்த்தாங்கன்னா கேள்வி கேட்பாங்கடி. கேட்கட்டும். கேட்டா பதில் சொல்லு. இப்ப நீ வெளிய போறியா இல்லையா? சரிடி. போய் தொலைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோஃபாக்கு போயிட்டான். நீங்க அவன் போனதும் டோர லாக் பண்ணிட்டு படுத்துட்டீங்க. படுத்துட்டு உங்களுக்கு செம்ம கோவம். நீங்க எதையோ நெனச்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகேவும் படுத்து தூங்கிட்டான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகேவோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறாங்க. ஜேகே வெளிய படுத்துட்டு இருக்கத பார்த்ததும் ஜேகே கிட்ட தான் போறாங்க. அப்போ ஜேகே எழுந்து உட்கார்றான். "என்னடா? என்ன பண்ணிட்டுருக்க வெளிய? இங்கேயா தூங்குன?" "ம். ஆமாம்மா." "எப்போ வந்த? உனக்காக ரொம்ப நேரமா ஒயன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாடா. நீ ரூமுக்கு போனியா இல்லையா?" "ஆ அது சரி எப்படா வந்த?" "அது 10 மணி ஆயிடுச்சும்மா." 10 மணி ஆச்சா? சரி சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன். சரி எதுக்கு வெளிய படுத்துருக்க? உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ம்ஹ்ம். அதெல்லாம் இல்லம்மா. நான் லேட்டா வந்தேன்ல. நான் டோர் தட்டி தட்டி பார்த்தேன். அவ தொறக்கவே இல்ல. தூங்கிட்டு இருந்தா போல. அதான் அவள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நான் இங்க படுத்துட்டேன். ஓ! அவ்ளோதானே? வேற எதுவும் இல்லல்ல? வேற என்னம்மா இருக்க போது? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப ஓகே. சரி இரு. நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வாம்மா. தலைலாம் வலிக்குது. சரிடா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிட்டாங்க. இங்க ஜேகே உங்களோட ரூமுக்கு தான் வரான். ஆக்சுவலி அவன் குளிர் தாங்க மாட்டான். ஸோ அவன் எப்போ வேணாலும் உள்ள வந்து படுப்பான்னு சொல்லிட்டு நீங்க டோரெல்லாம் லாக் பண்ணவே இல்ல. சும்மா சாத்திட்டு வந்து படுத்திருப்பீங்க. அவன் வந்து பார்க்குறான், ரூம் ஃபுல்லா நீங்க மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாம் கீழ தான் கிடக்குது. நீங்க கோவத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுருப்பீங்க. ஐய்யய்யோ! செம்ம கோவத்துல இருப்பா போலவே! பரவால்ல ஜேகே. உன் பொண்டாட்டி தான? எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். நீங்க அவன் வந்தத பார்த்ததும் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் வெளிய வரீங்க. அவன் ஒண்ணும் தெரியாத குழந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கான். நீங்க டைரக்ட்டா மிரர் முன்னாடி போய் நின்னு நீங்க ரெடி ஆயிட்டுருக்கீங்க. அப்போ மிரர் வழியா ஜேகேவ பார்க்குறீங்க. அவன் எதுவும் தெரியாத குழந்த மாதிரி பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கான். ஆனா நீங்க அதெல்லாம் எதுவுமே பேசல. ம். குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம, இப்போ ஒண்ணும் தெரியாத குழந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கியா? இருக்கு மாவனி உனக்கு. ஏதாவது பேசு. அப்புறம் இருக்கு உனக்கு. அப்டின்னுட்டு நீங்க உங்க மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு, அவன பார்த்துக்கிட்டே ரெடி ஆயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்க ரெடியாகி முடிக்கிற வரைக்கும் அவன் எதுவுமே பேசல. நீங்க ரூம விட்டு வெளிய போகும்போது, அவன் "வயனா" அப்டின்றான். அப்ப நீங்க "மாட்னடா மவனே மாட்ன" அப்டின்னு சொல்லிட்டு அங்கருந்து டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. "என்னடி? நான் இங்க உட்காந்துட்டுருக்கேன். நீ பாட்டுக்கு போற." வேற என்ன பண்ணுவாங்க? "என்னடி? காலையில ஏதோ கோவமா இருக்க போல. என்கூட எதுவுமே பேசாம போற. ஏன்? என்னாச்சு? ஏன்? உங்களுக்கு தெரியாதா? ம்? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பேசாம போயிடு ஜேகே. இருக்கிற கோவத்துல நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஏய்! எதுக்குடி இப்ப இவ்ளோ கோவம்? ம்? ஓ! அப்ப நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு போதையோ? ஒயன். என்ன ஒயன்? ஹ! நான் என்ன பொய்யா சொல்றேன்? நேத்து நீ குடிச்சிட்டு தானே வந்த? இல்லன்னு சொல்லு பாக்கலாம். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா நீ குடிக்கலன்னு. நான் குடிச்சேன் தாண்டி. நான் இல்லன்னு சொல்லல. ஓ! நீ இல்லன்னு வேற சொல்லுவியா? ஐயன் காலையிலயே கோவப்படாதடி. பொறுமையா பேசு. அம்மா காதுல விழுந்துச்சுன்னா, அம்மாக்கு தானே கஷ்டம். ம். அந்த ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும் தான் நான் இப்போ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. ஐயன் எதுக்குடி இவ்ளோ கோவம்? நான் என்ன தினமுமா குடிக்கிறேன்? ஏதோ ஒரு நாள் குடிச்சேன். ஹோ! ஒரு நாள். என்கிட்ட என்னடா சொன்ன நீ? ம்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்ன? அது என்ன? மறந்துட்டியா? ம்ஹ்ம். அப்புறம்? சொல்லு. என்ன சொன்ன? அது நானே சொல்றேன். உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கேட்டேன். உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு. அப்ப என்ன சொன்ன? ம்ஹ்ம். எனக்கு குடிக்கிற பழக்கமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு குடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. அப்படின்னு சொன்ன? அப்போ நேத்து என்ன பண்ணிட்டு வந்த? ம்? அப்போ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய் தான் இல்ல? ஒயன் அப்படிலாம் இல்லடி. நான்
நான் குடிக்கவே மாட்டேன்னுலாம் சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பேன்டி. ஓ! என்னைக்காவது ஒரு நாள். ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட குடிக்கவே மாட்டேன்னு சொன்ன. இப்போ என்னைக்காவது ஒரு நாள். என்கிட்ட பொய் சொல்றியா ஜேகே? நீ சொன்னது எல்லாமே பொய்யா? அப்ப எதுதான் உண்மை ஜேகே? இங்க பாரு வையன். சும்மா காலையிலே டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. நான் குடிச்சேன் தாண்டி. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யெல்லாம் கிடையாது. சரியா? ஏதோ குடிக்கணும்னு தோணுச்சு. குடிச்சேன். தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன். சரியா? அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் இங்கே பாரு ஜேகே, நான் உன்னை குடிக்கவே வேண்டான்லாம் சொல்லலை. நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலான்னு தான் நான் கேட்குறேன். நான் இந்த மாதிரி குடிக்க போகிறேன், நான் குடிக்கட்டுமா வேண்டாமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேளுன்னு தான் நான் சொல்கிறேன். இங்கே பாரு ஜேகே, என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லிடலாம்ல. நான் உனக்காக இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சாப்பிடக்கூட இல்லை. நான் எவ்வளோ பசியோடு இருந்தேன் தெரியுமா? எப்போவுமே லேட்டாக வராதவன் நேற்று நீ லேட்டாக வந்த. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஆனால் நீ என்னடான்னா குடிச்சிட்டு வர. எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போது ஜேகே உங்கள் கையை பிடிச்சி, சாரிடி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். சரியா? அப்படி குடிக்கிறதா இருந்தால் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு தான் குடிப்பேன். சரியா? இது உண்மையில சத்தியம். இதுவாச்சும் நான் நம்பலாமா? நம்புடி, நம்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜேகேவும் டீப் ப்ரீத் எடுத்து விட்டு, இதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு முன்னாடி இவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஐயோ எவ்வளோ கோபம் வருது. என் பொண்டாட்டியாச்சே, கோவம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கீழே வரான். நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜேகேக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க ஜேகேக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்காக. அப்போது அங்கே ஜேகேவோட தம்பி வரான். அண்ணி, சொல்லு டிலன். அண்ணி, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன என்ன பேச போகிற? அண்ணி, கொஞ்சம் தனியாக வரீங்களா? ஏன், எதுக்கு தனியாக வரணும்? நீங்கள் அப்படியே ஒன்று யோசிச்சுட்டு அவன் பக்கம் டேர்ன் பண்ணி அவனை ஐப்ரோ ரைஸ் பண்ணி பார்க்குறீங்க. அண்ணி, என்ன திரும்ப காலேஜ் ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, அது சொல்லு. இப்போ என்ன பண்ணி வச்சா? அது நான் சொல்கிறேன் அண்ணி. அண்ணா காதில் விழுந்தா அவன் ரொம்ப கோவப்படுவான். அதுக்காக தான் உங்களை நான் தனியாக கூப்பிட்றேன். நான் இந்த வாட்டி என் மேலே எந்த தப்புமே இல்லை. ஐ ஸ்வேர், நான் உங்ககிட்ட உண்மையாக தான் சொல்வேன். இந்த வாட்டி நான் எந்த தப்புமே பண்ணலை. வேணும்னே என்னை வம்பிழுத்து அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. என்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீட்டிலேருந்து கண்டிப்பாக பேரண்ட் வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா சஸ்பெண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போவேன். அது கேன்சல் பண்ணவே மாட்டேன்னு பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஜேன்டிலன்னு இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு. நான் உங்கள் அண்ணாக்கு தெரியாமல் உங்களுக்காக நான் இன்னும் எவ்வளோ தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? உங்கள் அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சது என் மேலே தான் கோவப்படுவார். என்கிட்டயே மறைக்கிறியான்னு. எதுக்கு டீலன்னு இதெல்லாம் பண்ணுற? அண்ணி, நான் தான் சொல்கிறேன்ல, என் மேலே எந்த தப்புமே இல்லை. சீரியஸாக என் மேலே எந்த தப்புமே இல்லை அண்ணி. நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு என் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவப்படுங்க ப்ளீஸ் அண்ணி. எனக்கு எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் அண்ணி இருக்கா? ப்ளீஸ் அண்ணி. சரி ஓகே, உன் அண்ணா ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு, அவர் போய்ட்டோம். அதுக்கப்புறம் நான் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், எப்போ காலேஜுக்கு போகணும்? இன்னைக்கா? நீங்கள் என்னை பிரச்சனையில் மாட்டாமல் விட மாட்டீங்க போல் அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே, என்ன அப்படி அண்ணியும் குழந்தனாரும் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னதுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் கையில் இருந்தது கீழே போட்டுட்டீங்க. ஜேகே உங்களையே தான் பார்க்குறான். அப்போது டிலன், அண்ணா நீ எப்போ வந்த? நான் வந்ததுலாம் இருக்கட்டும், அப்படி என்ன 2 பேரும் சீக்ரெட் பேசிகிட்ருக்கீங்க?
சீக்ரெட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏய், இங்கே பாரு, என்ன சொல்லிட்டு இருந்த? ம் அதுவும் எனக்கு தெரியாம? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்களா ஏதாவது ஒன்று நினச்சிக்காதீங்க. அவனுக்கு காலேஜ் லீவா, அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஓ, எதுக்கு காலேஜ் லீவு? அம், அது அது வந்து இவன் ஃபைனல் இயர் படிக்கிறான் இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க், இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி இருக்கனால காலேஜ் 1 வீக் லீவ் விட்டுருக்காங்களாமா. இவனுக்கு மட்டுமா? ம் 3rd இயர்ஸ்க்கு மட்டும். ஓ, சரி. இங்கே பாரு, வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருக்காம படிக்கிற வேலையை பாரு, சரியா? அப்போ டீலானும் அப்படின்னு மண்டையாட்டுறான். இப்போ எல்லாத்துக்குமே மண்டையாட்டு. ஆனால் எதுலையாவது அரியர் வச்சேன்னு தெரிஞ்சுது அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் உங்களோட செஸ்ட்டில் கையை வச்சுட்டு எப்படியோ கேட்கல, கேட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்? சரி சரி விடுங்க அண்ணி, அதான் அண்ணா கேட்கலல்ல. இப்போ கேட்கல. அண்ணா அவருக்கு என்னைக்காவது ஒரு உண்மை தெரிஞ்சுது அவ்வளோதான், நான் அன்னைக்கே செத்தேன். அண்ணி, அண்ணாக்கெலாம் தெரியாது, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீங்களா சொல்லாத வரைக்கும் அண்ணாக்கு தெரிய போகிறதில்ல. சரி, ஓகே. அவர் இப்போ கிளம்ப போகிறாரு, நான் அவருக்கு வழி அனுப்பிச்சிட்டு வரேன், சரியா? ஓகே அண்ணி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஜேகேயோட கார் வரைக்கும் போகிறீங்க. அவனும் உங்கள் சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வரீங்க. அப்போது டிலான் உங்களோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை, என்னாச்சு? அண்ணி, அது வந்து சொல்லு, அதான் சொல்லணும்னு வந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு தயங்கிட்டுருக்க? இல்லை நீ, அது உங்களுக்கு தெரியும்ல, நான் நான் நிஷான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அவகிட்ட ஏதாச்சும் ரொம்ப பண்ணிட்டியா என்ன? ம் அதெல்லாம் இல்லை அண்ணி. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? நிறுத்தாமல் சொல்லு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அண்ணி, நான் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கே தெரியும் நான் நிஷாவை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. நிஷாக்கும் நான் அவளை லவ் பண்ணுறேன்றது நல்லாவே தெரியும். சரி, இப்போ என்ன? அது இல்லை நீ, எங்கள் காலேஜோட சீனியர் இருக்கார்ல, நீயே சீனியர் தானடா? அவர் பிஜி. சரி சொல்லு. அவர் வந்து நிஷாவோட கையை பிடிச்சி. என்னடா சொல்லுடா. இப்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஏய் நிஷா, என்ன பெரிய உலக அழகி நினைப்பா? உன் பின்னாடி பசங்க நாய் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணுமாடி? என்ன பெரிய இவ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உங்களை என் பின்னாடி சுற்ற சொன்னேன்னா என்ன? இல்லையே, நீங்களே தானே என் பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க. இப்போது கோவப்பட்டா என்ன அர்த்தம்? என்ன லாஜிக்காக பேசுகிறேன்னு நினைப்பா? நான் லாஜிக்காக பேசுகிறேன்லாம் சொல்லலை, நான் உண்மையை தானே சொல்கிறேன். நான் உங்களை என் பின்னாடி சுற்ற சொல்லவே இல்லையே. நீங்களா என் பின்னாடி சுற்றிட்டு இப்போ நீங்களா என்னை திட்டினா அதுக்கு நானா பொறுப்பு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக போகிறா. அப்போ அகெயின் அவன் அவளோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவல எனக்கு தெரியாது, நீ அந்த அளவுக்கு ஒர்த்தம் இல்லை. என்னவோ இந்த காலேஜில் இருக்கவன் நீ தான் அழகு, அப்படி காலேஜ் பியூட்டி அப்படின்னு ரொம்ப ஓவராக பேசினானுங்க. அதுதான் அந்த காலேஜ் பியூட்டியை எனக்கு விழ வைக்கிறேன்னு சொல்லி நான் பெட் கட்டியிருந்தேன். நானும் சரி, இன்னைக்கு என்னை ஏற்றுப்பேன், நாளைக்கு என்னை ஏற்றுப்பேன்னு நானும் பொறுமையாக நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, நீ என்ன என் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடுறியா? இங்கே பாரு, நீ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் நான் பெட்டில் ஜெயிக்கணும். அதுக்காக நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? இல்லை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்களா? என்ன அவ்வளோ கெட்டவன் நினச்சியா? நான் கெட்டவன் தான், ஆனால் பொண்ணுங்க மேலே கை வைக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது. அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள், அதாவது நிஷா, இங்கே பாருங்கள், நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நான் அவர்கிட்ட என் லவ்வை சொல்ல தான் போகிறேன். நீங்கள் ப்ளீஸ் தயவு செய்து
உங்கள் பெட்டில் ஜெயிக்கணுன்றதுக்காக உண்மையான லவ்வை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். ஹா, உண்மையான லவ்வா? யார் யார் அந்த டிலன் தானே? டிலனை தானே லவ் பண்ணுற? அப்போது நிஷா சைலண்ட்டாகவே இருக்கா. என்ன, அவன்லாம் ஒரு ஆள் என் அளவுக்கு இருக்கானடி அவன்? அவனை போயிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அப்போது நிஷா, போதும், பெட்டுக்காக லவ் பண்ணுற நீங்கள் எங்க? உண்மையாக நான் எப்போ அவனை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்காக வெயிட் பண்ணுறேன், அவன் எங்க? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் உங்களையும் அவனையும் கம்பேர் பண்ணாதீங்க, சரியா? நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்களை லவ் பண்ணவும் இல்லை, நான் டிலனை தான் லவ் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என் பின்னாடி சுற்றி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறான். இப்போது அவனுக்கு கோவம் வந்து அவனோட கையை, நிஷாவோட கையை டைட்டாக பிடிக்கிறான். நிஷாவுக்கு வலிக்குது. சீனியர், என்ன பண்ணுறீங்க? எனக்கு கை வலிக்குது சீனியர், விடுங்க. என்னடி, என்ன? நானும் ஏதோ லவ் பண்ணுற பொண்ணாச்சே, சரி பொறுமையாக பேசுவோம். ஆஷா பேசக்கூடாது, ஆஷா நடந்துக்கக்கூடாதுன்னு நினச்சா ரொம்ப ஓவராக பண்ணுற. என்ன பேர் இவன் நினப்பா? ஆமாடி, நான் பெட்டுக்காக தாண்டி உன்னை லவ் பண்ணேன். இப்போ என்ன பண்ண சொல்கிற? இங்கே பாரு, நான் பெட்டில் ஜெயிக்கணும், அதுக்கு நீ வேணும். ஒழுங்கு மரியாதையா நீ ஏன் என்னை லவ் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன் வாயால் எப்படி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. ப்ளீஸ் சீனியர், கை கை விட்டுட்டு பேசுங்க, எனக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது சீனியர், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஆனால் அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. அவன் நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் கையில் போட்டிருக்க பேங்கிலே உடஞ்சி கீழே விழுது. அப்போது அது டிலன் பார்த்துட்டு ஸ்பீடாக அங்கே வந்து அந்த சீனியரை ஒரே புஷ் தான். அவன் போய் அப்படியே கீழே விழுறான். நிஷா, நிஷா என்னாச்சு உனக்கு? நீ 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 ஓகேவா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், பிரச்சனை எதுவும் வேண்டாம், நம்ம நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிலன் கையை பிடிச்சி போக போகிறா. அப்போது டேய் நில்றா ஹீரோ, நில்லு அப்படின்னு அவன் எழுந்து நிற்கிறான். அப்போ டிலனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவன் திரும்பி பார்க்குறான். என்னடா, என்ன இவ்வளோ நாள் சும்மா நீ நிஷா பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு தான் நினச்சேன், இப்போ என்ன அவள் உன்னை லவ் பண்ணுறாளாமே? எப்படா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போது டிலனுக்கு அது கேட்டு அவ்வளோ ஹாப்பி. திரும்பி நிஷாவை பார்க்குறான். நிஷா தலையை கீழே குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போது ஓ, இன்னும் லவ்வே சொல்லிக்கலையா? லவ் சொல்லாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்க பாருடா, எனக்கு நிஷா வேணும். ஒழுங்கு மரியாதையா எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்து நீ போயிடு. அப்போ டிலன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உன்னை பிடிக்கல, உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியே தீருவேன்னு எதுக்கு இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? அவள் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு, இவ்வளோ நாள் நீ நிஷா கிட்ட வம்பு பண்ணப்பெல்லாம் நான் பொறுமையாக இருந்தேன். அதுக்கு காரணம் நிஷா என்னை லவ் பண்ணுறாளா இல்லையா அது எதுவுமே தெரியாமல் நான் அவளோட பர்சனல் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது உன் வாயால் அவள் என்னை லவ் பண்ணுறான்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் நீ நிஷா கிட்ட வம்பு பண்ணுறத பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், சரியா? ஓ, என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடிப்பியாடா? எங்கே அடி பார்க்கலாம்? அடி. ஆமாம், அடிப்பேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அடுத்து என் வாய் பேசாது, என் கை தான் பேசும். ஹோ, ஹீரோவா? என்ன உன் ஆள் முன்னாடி ஹீரோவா காமிச்சிக்கிறியா? அடிடா. ஒரு ஆம்பளையாக இருந்தா, தைரியமான ஆளாக இருந்தா என் மேலே கையை வச்சுட்டு இந்த காலேஜ் விட்டு வெளியே போடா பார்க்கலாம். அடிடா, நான் தானே சொல்கிறேன் அடின்னு. அப்போது டிலனுக்கோ வந்து அவன் மூக்கிலே ஒரு பஞ்சு விடுறான். நான் தான் அடிப்பான்றேன், அடிடா அடிடான்ற. இங்கே பாரு நிஷா, எந்து சரியா? அவகிட்ட வம்பு பண்ணேன்னு தெரிஞ்சது இந்த காலேஜில் நீ இருக்க மாட்டேன். நீ எவனா வேணாலும் இரு, சரியா? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஒழுங்கு மரியாதையாக வந்தோமா, படித்தோமா, காலேஜ் விட்டு போகணுமான்னு இருக்கணும். சும்மா தேவையில்லாத வம்பு பண்ணிகிட்டு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போது எல்லாருமே அந்த காலேஜில் நின்று வேடிக்கை பார்க்குறத பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. டிலனை பிடிச்சி அப்படியே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஷாவுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
அவ டிலன் டிலன் ப்ளீஸ் டிலன் டிலன் என்ன பண்ணுற இப்படிலாம் பண்ணாத டிலன் டிலன் எழுந்துரு டிலன் ப்ளீஸ் விட்டுரு வா நம்ம போயிடலாம் எல்லாரும் பார்க்குறாங்க டிலன் உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் ப்ளீஸ் விட்டுரு விட்டுருன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனால் யாரும் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல அப்போது இது பிரின்சிபல் காதுக்கு போயிட்டு பிரின்சிபல் அங்கே வந்து ஒரு கத்து தான் எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செம்மையாக கத்துறாரு பேரண்ட்ஸோட தான் வரணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போவே காலேஜில் இருந்து எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஏன் டீலன் இப்படிலாம் பண்ணுறீங்க அனி அவன் நிஷா அவனை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டால அவன் விலகி போயிருக்கணும்ல தேவையில்லாமல் வம்பு பண்ணது அவன் தானே அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல இதனால தான் உங்களுக்கு அடிபட்டிருக்கா நேற்று கேட்டப்போ பேஸ்கெட் பால் விளையாடும் போது அடிபட்டுருச்சுன்னு சொன்னீங்க அப்போ பொய் சொன்னீங்களா அண்ணி என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட பொய் சொல்லணும்லாம் இல்லை அண்ணாக்கிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்களோன்னு பயந்து தான் அ, நான் சொல்லலை இங்கே பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் எப்படி உங்கள் அண்ணாக்கிட்ட உங்களை மாட்டி விடுவேன் தெரியும் அண்ணி ஒரு பயம்தான் சரி இப்போ காலேஜுக்கு வந்தே ஆகணுமா இன்னொரு நாள்லாம் போக முடியாதா இல்லை நீ இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க அதுவும் மார்னிங்கே சரி ஓகே நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அண்ணி அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க ஏதாச்சும் சொல்லி தான் ஆகணும் ஆனால் இங்கே பாருங்கள் இதுதான் லாஸ்ட்டு உங்களுக்காக எத்தனையோ டைம் உங்கள் அண்ணா கிட்ட நான் பொய் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன் நீங்கள் திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நான் டேரெக்டாக உங்கள் அண்ணா கிட்ட சொல்லிடுவேன் அண்ணி ப்ளீஸ் அண்ணி இதுக்கப்புறம் ஐ ஸ்வேர் இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் நான் ஒழுங்காக படிச்சுட்டு நான் ஒழுங்காக இருக்கேன் அண்ணி சரி நான் நம்புகிறேன் சரி நான் போயிட்டு அத்தை மாமா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளே போய் ரெடி ஆகுங்க ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காலேஜ் கிளம்பி போகிறாங்க இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது இப்போது ஜேகே ஆஃபீஸில் தான் இருக்கான் என்னடா அவன் அந்த திட்டிகிட்டு இருக்கான் என்னாச்சு அவனுக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்துட்டானாமா பெர்மிஷன் சொல்லியிருக்கான் ஆனால் அது லேட் மினிட்ல அவன் மெயில் பண்ணதால மேனேஜர் பார்க்கலையாமா அதுக்கு கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காரு என்னடா இது அவன் பார்க்காம இருந்ததுக்கு இவன் என்ன பண்ணுவான் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் ஜேகேவோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க டே டைம் ஸ்கிப் ஆகுது அப்போ அந்த கொலிக்கும் நல்லா திட்டு வாங்கி முடிச்சுட்டு போய் ஜேகே பக்கத்தில் தான் உட்காடுறான் அப்போது ஜேகே என்னாச்சு காலையிலே அந்த மேனேஜர் உன்னை அந்த திட்டிகிட்டு இருக்கா அப்படி என்ன பண்ண நான் லேட்டாக வந்துட்டேனா அது ஒரு குத்தோன்னு இப்போ இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் சரி ஏன் லேட்டாக வந்த என்னாச்சு நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் இவ்வளோ லேட்டாக வர பர்சன் கிடையாதே அப்படி என்னாச்சு எல்லாம் என் தம்பியால் தான் ஏன் அவன் அவன் என்ன பண்ணா காலேஜில் ஏதோ வம்பு பண்ணி வச்சுருக்கான் அதனால பிரின்சிபல் பேரண்ட்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால என்னன்னு கேட்குறதுக்காக போயிருந்தேன் ஏன் அப்படி என்னாச்சு என்ன ஆச்சா ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க சண்டை போட்டிருக்காங்க ஆ என்ன சொல்கிற நான் சொன்னால் உனக்கு புரியாது நான் வீடியோ காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அந்த வீடியோ காமிக்கிறான் அந்த வீடியோ பார்த்ததுமே ஜேகேவோட ஐஸ் வைட் ஆகுது பிகாஸ் அதில் இருக்கிறது டிலன் அவ்வளோதான் ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான் ஏன் என்னாச்சு காலேஜில் இருந்து வர சொல்லியிருந்தாங்களா ஏன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன 1 வீக்குக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன சொல்கிற சஸ்பெண்டா உன்னோட தம்பிக்கு மட்டுமா அது எப்படி என் தம்பிக்கு மட்டும் கிடைக்கும் கூட சண்டை போட்ட அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் ஓ சரி என்ன சொன்னார் ஒன்றும் இல்லை இதுதான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டையோ இல்லை ஏதாவது உங்கள் தம்பியால் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இதுக்கப்புறம் வேறு எந்த காலேஜ்லையும் படிக்க முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவனுங்க இதுக்கு முன்னாடி ஏதோ வாய் வார்த்தையாக பேசிட்டு சண்டை போட்டுருந்தானுங்களாம் ஆனால் நேற்று அடிதடியோடு முடிஞ்சிருக்கு சரி ஓகே நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவன் ஜேகே அவனோட கொல்லிக்கிட்ட சொல்கிறான், அவனும் வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு, டேய் அது டிலன் தானே? ம். உன்கிட்ட அவன் எதுவுமே சொல்லலையா? இல்லடா, நான் அவனை நேற்று நைட்லேருந்து பார்க்கவே இல்லை. ஓ, சரி. அப்போது காலேஜ்க்கு யார் போனா? எனக்கு தெரியல. வீட்டுக்கு போயிருக்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் சைலண்ட் ஆகிட்டான். இப்படியே ஈவினிங் ஆகுது. அப்போ ஜேகே, டிலான் டிலான் அப்படின்னு கத்துறான். நீங்கள் என்னங்க, என்னாச்சு? டிலான் எங்க? அவர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாரே. டிலான் டிலான் அப்படின்னு கத்துறான். அப்போ அவனும், என்னண்ணா என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஏன் உன் மூஞ்சில் அடிபட்டிருக்கு? ம். அப்போது ஜெக்கியோட அம்மா, அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று அவன் பால் விளையாடிட்டு இருந்தானா, அப்போ தெரியாமல் பால் மேலே பட்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டானாம்மா, அதனால தான் அடிபட்டிருக்கு. ஹோ, அப்படியா டிலன்? ஆ ஆம் ஆமாண்ணா, பால் பட்டு தான் அடிபட்டுருச்சு. பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே பல ஆணோன்னு வைக்கிறான். டிலன் கீழே விழுந்துட்டான். ஜேகே கண்ணில் அவ்வளோ கோவம். அப்போ நீங்கள், ஜேகே என்ன பண்ணுறீங்க? தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே, பையன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கியா? ம். இவ்வளோ நாள் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, ஆனால் நான் எதுவுமே கேட்கல. ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணினா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் வயன். அப்புறம் அவன் மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காமிக்க வேண்டியதாக இருக்கும். பேசாமல் போயிடு. இப்போது என்ன நடந்துருச்சுன்னு அவரை அடிக்கிறீங்க? என்ன நடந்துச்சா? காலேஜில் ஒரு பொண்ணுக்காக இவன் போய் ஒருத்தனை அடிச்சிருக்கான். இவனை படிக்கிறதுக்கு அமிச்சா இவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு அதில் சண்டை வேற போட்டுட்ருக்கான். ம். என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் டிலான் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல. ஜேகேக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ காலேஜுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவன் இன்னும் எவ்வளோ கோவப்படுவான்னு உங்களுக்கு நினைக்கும் போதே பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போது அண்ணா, நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணா. அது வந்து சரி, காலேஜுக்கு யார் வந்தது? அவ்வளோதான். உங்களோட ஹார்ட்டெல்லாம் செம்மையாக துடிக்குது. அவன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். சொல்லு, காலேஜ்க்கு பிரின்சிபலை மீட் பண்ண இன்னைக்கு வீட்டில் இருந்து யார் வந்தது? நீங்கள் போனீங்களா? நான் போல ஜிகே. அப்போ நீங்கள்? நானும் போல. என்னங்க, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க, அதுக்கப்புறமாட்டுக்கு கோவப்படலாம். டிலன் மேலே எந்த தப்புமே இல்லைங்க. அவர் ஒரு பொண்ணுக்காகலாம் சண்டை போடல. அவர் சண்டை போட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அங்கே நடந்த பிரச்சனையும் வேறுங்க. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுங்க. ஓ, அப்போ துரை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படி தானே? அப்படிங்க சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அப்போது துரைக்காக நீங்கள் தான் காலேஜுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லை? அது 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 வந்து இல்லைங்க, டீலன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன்னு தான் சொன்னார். நான் தான் இல்லை, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தான் டிலனை சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். வயன், என்ன நினச்சிட்ருக்க வயன்? நீ அவனுக்கு அண்ணியா இல்லை அம்மாவா? அவனுக்கு கூட பிறந்த அண்ணான்னு நான் இருக்கேன்ல. அவன் என்கிட்ட சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அது என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து உன்கிட்ட சொல்கிறது? உன்கிட்ட சொன்னால் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா? இந்த பாரு, இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். அவன் பண்ணது தப்பு, சஸ்பெண்ட் ஆகியிருக்கான். ஆனால் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லை? என்னங்க, அவர் சொன்னது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலேஜில் நடந்த பிரச்சனை வேறுங்க. அப்படி என்ன நடந்துச்சு? காலேஜில் இவ கிளாஸில் ஒரு பொண்ணு படிக்கிறா, நிஷான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த காலேஜில் இருக்க ஒரு பையன் வம்பு பண்ணியிருக்கான். நம்ம கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்றதை பார்த்துட்டு இவனால் பொறுமையாக இருக்க முடியல. அதனால் என்ன ஏதுன்னு கேட்க தான் போனான்.
அவன் தான் என்னவோ பெரிய இவன் மாதிரி இவனை போட்டு அடிச்சிருக்கான். ஸோ இவனாலையும் பொறுமையா இருக்க முடியாம அவனை போட்டு அடிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். இங்க பாரு வயன், பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா பேசுறவன் என்ன பேசுறான் தெரியுமா? ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிறாங்கன்னு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன்னை எந்த கஷ்டமும் இல்லாம வளர்த்ததுக்கு நீ நல்ல பேரை தேடி கொடுத்துருக்க. அண்ணா, நான் பண்ணது தப்பு தான்ண்ணா. என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேண்ணா. நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு வேற வழி தெரியலண்ணா. ஏதோ நல்லது பண்ணுறேன்னு போய் இப்போ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இங்க பாரு, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். இதில் நீ தப்பு பண்ணது இல்லாமல் உன் அண்ணியை வேற கூட்ட சேர்த்து வச்சிருக்கல. பையன், உனக்கு ரூமுக்கு வா இருக்கு. அண்ணா, என் மேலே தானே தப்பு. அண்ணி அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லை. அண்ணி உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொன்னாங்க. நான் தான் ஏதோ பயத்தில் சொல்லலை. அண்ணி மேலே எந்த தப்புமே இல்லைண்ணா. இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேண்ணா. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் அழுகுறான். அப்போ ஜேகே, ரூமுக்கு போ. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் காலேஜில் இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு நிறுத்திடுவேன். சாரிண்ணா, போ. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு ரூம்குள்ளே போகிறான். நீங்கள், ஐயோ, இது இவரு கூட தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ, அதுவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே ஜேகே கோவமாக அவனோட பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். அப்போ நீங்கள் போய் ஜேகே பக்கத்தில் உட்காரீங்க. இங்கே பாரு வயன், அவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். தயவு செய்து எதுவும் பேசிடாத. இங்கேருந்து போ. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம்? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் வீட்டில் எல்லாருமே டிலன் கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறீங்க, அவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க. அதனால தான் அவர் உங்ககிட்டலாம் சொல்ல அவ்வளோ பயப்படுறாரு. எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க? நான் மட்டும்தான் அவர்கிட்ட நல்லா பேசுகிறேன். அது ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு கோவமே. உன்கிட்ட சொல்கிறான், ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்? நான் அவனோட அண்ணா தானே. நீ என்னதான் அவன் மேலே பாசமாக இருந்தாலும் நீ அவனோட அண்ணி. ஆனால் நான் அவன் கூட பிறந்தவன். என்கிட்ட சொல்ல அவனுக்கு என்ன அவ்வளோ தயக்கம், பயம்? அதான் நீங்களே சொல்கிறீங்கள அவருக்கு பயம்னு. எதுக்காக ஒரு அண்ணா மேலே ஒரு தம்பிக்கு இவ்வளோ பயம் இருக்கணும்? அந்த பயம் வரத்துக்கு காரணம் என்ன? நீங்கள் தானே. நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருந்திருந்தா அவர் எதுக்கு உங்கள் மேலே இவ்வளோ பயப்படணும்? சொல்லுங்க. இங்கே பாருடி, நீ கேட்குறதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் அவன் ஒழுங்காக படிக்கிறான். இல்லைனா அவன் கூட படித்தவங்கெல்லாம் எப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க நீ பார்த்தல்ல. இங்கே பாருங்க, அவனோட லைஃப்பில் உங்களுக்கு அக்கறை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனோட வாழ்க்கையை அவனை வாழ விடுங்க. நீங்கள் உங்கள் தம்பிக்கு நல்லது பண்ணுறன்ற பேரில் அவனை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கீங்க. அவனுக்கும் சில ஆசை, பாசம், வெறுப்பு, விருப்பம் அப்படின்னு எல்லாமே இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அவருக்கு நீங்கள் அண்ணா, அவ்வளோதான். அதுக்காக அவரோட லைஃப்பில் எல்லா முடிவெடுக்க நமக்கு உரிமை கிடையாது. அவர் ஒன்றும் குழந்தை இல்லை, அவருக்கு மெச்சூரிட்டி இருக்குது. அவர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கும் தெரியும்ல. நான் உங்களுக்கு அவர் மேலே பாசம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் அவர் மேலே இருக்க அளவு கடந்த பாசத்தால் தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறீங்க. அவர் கரியர் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு புரியணும்ல. உங்களை பார்த்து பயப்படுறாரு. அதுக்காக உங்களுக்கு மேலே அவருக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு அண்ணாவை பிடிக்கும், எனக்கு அண்ணா மாதிரி வரணும்னு உங்களோட ரோல் உங்களை
ஒரு ரோல் மாடலாக தான் எடுத்துக்கிறாரு. நானே உங்கள பத்தி அவர்கிட்ட ஏதாச்சும் சொன்னா கூட, "அப்படிலாம் இல்ல அண்ணி. அண்ணா ஏதோ கோவத்துல சொல்றாரு. ஆனா என் மேல அவ்ளோ பாசம் இருக்கும்." அப்படின்னு என்கிட்ட சொல்லுவான் தெரியுமா? ம். அப்பல்லாம் எனக்கு என்னடா ஒரு இப்படிலாமா ஒரு அண்ணன் தம்பி பாசம் இருக்கும் அப்படின்னு நான் நெனப்பேன். நீங்க அவருக்காக பண்றது எல்லாமே கரெக்ட்டு தான். நான் இல்லன்னு சொல்லலாம் மாட்டேன். உங்க தம்பி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு. அவரு எங்கேயாவது தப்பான வழியில போயிருவாரோன்னு நெனச்சு நீங்க பயப்படுறது எல்லாமே கரெக்ட்டு தான். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிங்க. அவர் வயசுல உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல யாராவது இருந்தாங்களா? ம். இல்லையே! நீங்களா படிச்சீங்க. இப்ப நீங்களா நல்ல வேலையில இருக்கீங்க. இப்ப மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு ஒய்ஃப்ன்னு இருக்கேன். நீங்க எந்த தப்பான வழியிலயும் போலயே! அப்போ உங்க தம்பி மட்டும் அப்படி போவாருன்னு நீங்க எப்படி நெனைக்கிறீங்க? அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் குடுங்க. அவன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. உங்களோட பாசத்த அவன்கிட்ட வெளிப்படையா காமிங்க. அதுக்கப்புறம் உங்க தம்பி பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரு என்ன தேடி வரமாட்டாரு. அண்ணா, அண்ணா, அண்ணான்னு சொல்லி உங்க காலையே சுத்தி சுத்தி வருவாரு. அயன், என் தம்பிய நான் புரிஞ்சுக்கிட்டத விட நீ நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேடி. அதனால தான் அவ என்கிட்ட சொல்ல தயங்குற விஷயத்த கூட உன்கிட்ட சொல்றான். நான் எந்த வீட்லயுமே இப்படி ஒரு அண்ணியோ கொழுந்தனாரோ ஃப்ரெண்ட்லியா பழகி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா நீ என் மேலயும், என் குடும்பத்து மேலயும் ரொம்ப பாசமும், அக்கறையாவும் இருக்க. நான் என் லைஃப்ல அப்படி என்ன நல்லது பண்ணேன்னு தெரியல. நல்ல அப்பா, அம்மா, நல்ல தம்பி, நல்ல ஒய்ஃப். எனக்கு என் லைஃபே என் லைஃபே எனக்கு கம்ப்ளீட் ஆன மாரி இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா இங்க பாருடி, உன் மேல இருக்க கோவம் போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத. அவன் தான் என்ன பார்த்து பயப்படுறான். என்கிட்ட எதுவும் சொல்லல. நீ எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? ம். என் கூட பேசாத ஒயன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். ம். என் மேல கோவமா இருக்கீங்க. அதெல்லாம் ஓகே தான். சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். இங்க பாருங்க, நானும் சாப்பிடல. எனக்கு பசிக்குது. நீங்க சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா, ஓகே. அப்ப எனக்கும் வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுக்க போறீங்க. அப்ப ஜேகே எழுந்து உட்கார்றான். என்ன? வா சாப்பிடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே கூட போறீங்க. அப்ப நீங்க ஜேகேவ கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றீங்க. ஆனா அவன் கோவமா இருக்கான். ஆக்சுவலி கோவமாலாம் இல்ல. அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் வந்து சைலண்டா படுத்துட்டான். எப்பவும் உங்கள ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவான். ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ணல. உங்களுக்கு அதே ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே. அவன் கோவப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன எதுவுமே கண்டுக்கல. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட்டு ஒரு 11, 12 இருக்கும். அப்போ ஜேகே டிலான போய் மீட் பண்ணிட்டு, அவன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு, இனிமே நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறேன். அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு வரான். அவன் வந்து படுக்குறான். அப்ப நீங்க, ம். உங்க தம்பிகிட்ட சமாதானம் ஆயிட்டீங்க போல? அப்போ ஜேகே, ஏய்! நீ நீ இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எங்கேயோ எழுந்து போறது மாதிரி தெரிஞ்சது. அதான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்றான். ம். தம்பியெல்லாம் மன்னிப்பீங்க. ஆனா உங்க ஒய்ஃப மன்னிக்க மாட்டீங்கல்ல? இட்ஸ் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டர்ன் பண்ணி படுக்கிறீங்க. அப்போ உங்கள அவன் பேக் ஹக் பண்ணிக்கிறான். உங்கள க்ளோஸா வந்து படுத்துட்டு, "சரிடி, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லடி. சின்னதா வருத்தம். அவன் தான் என்கிட்ட இருந்து மறைச்சுட்டான். என் பொண்டாட்டி நீ. நீயே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியேன்னு கொஞ்சம் வருத்தம். அவ்வளோதான். மத்தபடி நீ என் செல்ல பொண்டாட்டிடி." அப்படின்னு அவன் சீக்ஸ்ல கிஸ் பண்றான். ஆ, ஆ. அவ கோவமா திட்டும்போதெல்லாம் தெரியலையாமா. இப்போ செல்ல பொண்டாட்டியாம். போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துக்கிட்டீங்க. ஏய்! என்ன பாரு. ம்ஹ்ம். என்ன பாருடி. அப்ப நீங்க டர்ன் பண்ணி அவன பார்க்குறீங்க. அவன் உங்களோட அதாவது உங்கள இழுத்து அவனோட ஆர்ம்ஸ்ல படுக்க வச்சுட்டு, உங்க ஃபோreheadல கிஸ் பண்ணிட்டு, "சாரிடி. சரியா? நான் உன்கிட்ட கோவ கூட படக்கூடாதா? ம். படலாம் தான். ஆனா நீங்க என்னலாம் பண்ணீங்க தெரியுமா? உங்களோட கோவத்த பார்த்து நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, சரி. நான் உன்கிட்ட போய்
பேசாம இருப்பேனா என்ன? அப்படி ஒரு நாள் வருமா என்ன? வந்துருமோன்னு பயமா இருக்கு. வராதுடி. நான் என்னதான் உன் மேல கோவமா இருந்தாலும், உன் மூஞ்சி பார்த்ததுமே எனக்கு அந்த கோவம்லாம் பறந்து போயிடும் தெரியுமா? நீ என் செல்ல பொண்டாட்டிடி. நிஜமாவா? ம். லவ் யூ. லவ் யூ டூடி என் ஆசை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படியே தூங்குறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே, நான் உங்ககிட்ட நேற்றே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று வீட்டில் நடந்த பிரச்சனையில் என்னால் சொல்ல முடியாமலே போயிடுச்சு. அப்படி என்ன விஷயம்? அதுவா, அது வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு கால் வருது. சார் சொல்லுங்கள். இல்லை சார், நான் கிளம்பிட்டேன். இன்னும் 1/2 அன் ஹவரில் ஆஃபீஸில் இருப்பேன். ஓகே சார். நான் ஷார்ப்பாக 10க்குலாம் வந்துடுவேன். ஆமாம் சார், நான் ஆன் தி வேல தான் இருக்கேன். நான் வந்துடுறேன் சார். நீங்கள் பயப்படாதீங்க. மீட்டிங் நல்லபடியாக தான் போகும். ஓகே சார். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். பொண்டாட்டி, ஐம் ரியலி சாரிடி. எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லு. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் மீட்டிங். நான் மீட்டிங் இருக்கிறதே மறந்துட்டேன் வேறு. நான் போயே ஆகணும்டி. மேனேஜர் இல்லாட்டி செம்மையாக கத்துவான்டி. ப்ளீஸ். நான் போகிறேன். பை, லவ் யூ அப்படின்னு உங்கள் சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். இப்பயும் சொல்ல முடியாமல் போயிடுச்சா? சரி, ஓகே. ஈவினிங் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜேகே வீட்டுக்கு வரான். ஜேகே வந்ததும் நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி? என்ன திடீர்னு மேடம் ஹக்கெல்லாம் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. நீ வந்து ஃபஸ்ட்டு உட்காரு. இருடி, ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் ஆகிக்கலாம். இப்போ நீ உட்காரு, நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சரி, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உட்காரான். அவங்களையும் உட்கார வைக்கிறான். என்ன? இரு, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்டா? எனக்கு எதுக்கு? எனக்கு தான் இன்றைக்கி பர்த்டே கூட இல்லையே. பர்த்டே இல்லை தான், பட் இந்த கிஃப்ட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு கூட. அப்படியா? சரி, பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி கண்ணு மூடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கண்ணை முடிக்கிறான். நீங்களும் அவன்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த கிஃப்டை தான் காமிக்கிறீங்க. என்னடி, ட்ரெஸ் வாங்கினியா என்ன? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ அதில் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. லைக் குட்டி ட்ரெஸ்ஸு, குட்டி கேப்பு, குட்டி ஷாக்ஸு, குட்டி க்ளவுஸு, ஃபீடிங் பாட்டில்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அவனால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ அவன், என்னடி எல்லாம் குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்குது. யாருக்காவது குழந்த பிறந்திருக்கா என்ன? அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இது எடுத்துகிட்டு வந்தியா? நல்லா தாண்டி இருக்குது, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவனை முறைச்சிட்டே அவன்கிட்ட அதை வாங்கிட்டு, ஆமாம், என் ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருக்கு, அவளுக்கு கொடுக்கலாம் தான் வாங்கினேன். ஆலயம் மண்டையும் பார், உங்ககிட்ட போய் காமிச்சேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகேக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஒயன், நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன், இதுக்கு அர்த்தம் நீங்கள் நினைக்கிறது தான். ஒயன், விளையாடாத, அப்புறம் நான் செம்ம கோவமாயிடுவேன். சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. அவ்வளோதான். இது கேட்டதும் ஜேகே கால் தரையிலேயே நிற்கல. ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஒயன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஒயன், உண்மையாக தானடி சொல்கிறேன், பொய் சொல்லலைல்ல? இல்லை, நான் நேற்று தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட சொல்லலான்னு நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் வராமதுமோ போட்டு டிலனை திட்டி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த டைமில் உங்ககிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சொன்னால் அவ்வளோ நீங்கள் ஹாப்பியாக மாட்டிங்களோன்னு நினச்சி தான் நான் சொல்லவே இல்லை. ஏண்டி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? எதுக்கு மறைச்ச? மறைக்கணும்னு இல்லை, நேற்று வீட்டில் நடந்த பிரச்சனையில் எனக்கு சொல்லவே தோணலை.
அதுவும் இல்லாம நான் மறந்தே போயிட்டேன். சரி, அதெல்லாம் விடு. எப்படி கன்ஃபார்ம் பண்ண? டாக்டர் போய் பார்த்தியா என்ன? நான் உன்கிட்ட எந்த பிரெக்னன்சி கிட்டும் வாங்கிட்டு வந்து குடுக்கலையே! நீங்க குடுக்கல தான். ஆனா நான் தான் டிலனோட காலேஜுக்கு போயிட்டு வரும்போது மெடிக்கல் ஷாப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லங்க. உங்களுக்கு பொய்யான ஹோப் குடுக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதான் 1 முறைக்கு 2 முறை டெஸ்ட் பண்ணேன். 2 முறை டெஸ்ட் பண்ணதுலயும் பாசிட்டிவ் தான் வந்துச்சு. இருங்க வரேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரெக்னன்சி கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்க. அதில டபுள் லைன் இருக்கு. ஜேகேக்கு அத பார்த்ததுமே அவ்ளோ ஹாப்பி. வீட்லலாம் சொல்லிட்டியாடி? ம்ஹ்ம். உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இதுக்கப்புறம் தான் உங்க வீட்லயும், என் வீட்லயும் சொல்லணும். அப்போ வாடி போலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். இல்ல, இல்ல உங்கள தூக்கிட்டு போறான். நீங்க "சிக்கி, சிக்கி என்ன பண்ற சிக்கி? இங்க உன் தம்பிலாம் இருக்காரு. அவர் பார்த்தா என்ன நெனைப்பாரு? கீழ இறக்கி விடுங்க." "ஏய் எவன் பார்த்தா எனக்கு என்னடி? ஆ அவனோ ஒரு நாள் அவன் பொண்டாட்டி கூட இப்படிலாம் இருக்க தானே போறான். எனக்கு எத பத்தியும் கவல இல்ல. நீ வாடி. இவ்ளோ சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத செலிப்ரேட் பண்ண வேண்டாம்? வா, வா." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கிட்டு போறான். உங்களுக்கு ஒரே மாதிரி ஷையா இருக்கு. நீங்க அவனோட செஸ்ட்ல உங்களோட ஃபேஸ பரி பண்ணிட்டு, சிரிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. வீட்ல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னடா? என்னாச்சு? ஒயன் கீழ விழுந்துட்டாளா என்ன?" ம்ஹ்ம். "அதெல்லாம் இல்லம்மா." அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ். "என்னடா சொல்ற?" "ம்மா, இனி இனி உன் கூடயும், அப்பா கூடயும் விளையாட ஒரு குட்டி ஏஞ்சல் வரப்போதும்மா." அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கெல்லாம் அவ்ளோ ஹாப்பி. "என்னடா சொல்ற? உண்மையாவா?" "ம். ஆமாம்மா. ஒயன் ஒயன் பிரெக்னன்ட்டா இருக்கா. நான் அப்பாவாக போறேன்ம்மா." அப்படின்னு சொன்னதும், ஜேகேவோட அப்பா போய் ஜேகேவ ஹக் பண்றாங்க. ஜேகேவோட அம்மா உங்கள வந்து ஹக் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்ளோ ஹாப்பி. அப்போ டிலன் வந்து, "அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஹக் பண்றான். இதெல்லாம் உங்களுக்கு சகஜம் தான். ஸோ நீங்க அதெல்லாம் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. "அண்ணி கங்கிராட்ஸ் அண்ணி." "தேங்க் யூ திலன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அப்போ, "ஆ, ஆ போதும், போதும் கைய விடு" அப்படின்னு சொல்லிட்டு டிலன் கையிலருந்து உங்க கைய எடுத்து விட்டுட்டு, அ நின்னு பேசிட்டு இருக்கான். அப்போ ஜெக்கியோட அம்மா உங்களுக்கு சுகர் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப நீங்களும் அத சாப்பிட்றீங்க. "உங்க வீட்ல சொல்லிட்டியாடா?" இல்லம்மா. நான் நேர்ல தான் போய் சொல்லலான்னு இருக்கேன்." "ஓ! சரி ஓகே. அப்போ போய் சொல்லிடுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சா அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க." "ம். சொல்லணும்மா." ஸோ, இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப நீங்களும் உங்களோட வீட்ல தான் இருக்கீங்க. உங்களோட வீட்லயும் சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பி. அப்போ உங்களோட தம்பி, "அக்கா உண்மையாவா சொல்ற? சீக்கிரமா சீக்கிரமா எனக்கு குழந்தைய பெத்து குடுத்துருக்கா. உன் பொண்ணுக்காக நான் செய்யணும்னு எவ்ளோ ட்ரீம் வச்சிருக்கேன் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் செய்யணும். அதுக்காக உன் பொண்ண சீக்கிரமா பெத்து குடுத்துரு என்ன?" அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, "ஓ! என்னோட குழந்தைக்காக அவ்ளோ ட்ரீம் வச்சிருக்கியா?" "ம். ஆமா. அது உன்னோட குழந்தை இல்ல. அது என்னோட குழந்தை" அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க அவன போயிட்டு சீக்ஸ்ல பிஞ்ச் பண்ணிட்டு, "இவ்ளோலாம் பேச தெரியுமா உனக்கு?" "ம். தெரியுமே" அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் நெறையவே இருக்கும். இப்போ உங்களுக்கு 25 ஆகுதுன்னா, அவனுக்கு இப்போ 16 தான் ஆகுது. ஏன்னா, நீங்க பொறந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம தான் உங்க தம்பி பொறந்திருப்பான். ஸோ, அவன் சின்ன பையன் தான். அதனால அவன் அவ்ளோ ஹாப்பியா உங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ, இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க உங்க வீட்லலாம் சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜேகே உங்கள தரையிலே அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்கள நடக்கவே விடமாட்டான். அவன் தான் தூக்கிட்டு நடப்பான். ஆஃபீஸ்ல அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வீட்லயே தான் இருப்பான். உங்கள உள்ளங்கையில வச்சு தாங்கிப்பான். டைம்க்கு டைம் உங்களுக்கு ஜூஸு, ஏதாவது குடுத்துக்கிட்டே இருப்பான் சாப்பிட சொல்லி. உங்கள எந்த வேலையும் செய்யவே விட மாட்டான். அவ்ளோ நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கெல்லாம் நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு தெரியல. இவ்ளோ நல்ல ஃபேமிலி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நெனச்சு, உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அத விட உங்களோட புருஷன், உங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அந்த மாதிரி ஒரு புருஷன கிடைச்சது உங்களுக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு. அப்போ ஜெகே, ம். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ உண்மையா சொல்லணும்.
அப்படி என்ன கேட்க போறீங்க? அப்படின்னு உங்களோட கால புடிச்சு விட்டுட்டே அவன் கேட்குறான். "இங்க பாரு, நீ உனக்கு பொண்ணு வேணும், பொண்ணு வேணும்னு கேட்குற. நீ 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 ஆசைப்பட்ட மாதிரி அ பொ பொண் குழந்தை பொறந்துருச்சுன்னா, உனக்கு என் மேல இருக்க பாசம்லாம் குறைஞ்சிராதுல்ல?" அப்போ அவன் உங்கள பார்க்குறான். நீங்க அத கேட்கும்போதே உங்க ஃபேஸ் சேஞ்ச் ஆனத அவன் பார்க்குறான். "ஏய் என்னடி பேசுற? எனக்கு எத்தன குழந்தைங்க வந்தாலும் சரி, நீ தாண்டி என் முதல் குழந்த. நீ தாண்டி என் உயிரு. உனக்கு அப்புறம் தாண்டி மத்தவங்க எல்லாரும்." ம். இப்ப நீ அப்படிதான் சொல்லுவ. அதுக்கப்புறம் உனக்கு பொண்ணு வந்ததும், நீயும் அவளும் சேர்ந்துட்டு என்ன தனியா விட்டுருவீங்க. அப்படிதானே? அப்படிலாம் இல்ல பொண்டாட்டி. நீ தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ம். நான் அப்படிலாம் உன்ன விட்டுருவேன்னா என்ன? நீ என் உயிருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் உன்ன விடுவேன்? நான் உன்னலாம் விடமாட்டேன்டி. நீ என் பொக்கிஷம். நீ என் தங்கம். நீ என் செல்லம் அப்படின்னு உங்கள கொஞ்சுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. சரி, சரி போதும், போதும் நான் நம்புறேன் அப்படின்றீங்க. என்ன மேடம்க்கு வெட்கமோ? அப்படின்னு கேட்குறான். அப்ப நீங்க அ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அ யார் வெட்கப்பட்டாங்களா? நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே சரி, சரி அப்படின்னு சொல்றான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி ஒரு 9 மந்த் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்களும் ஜேகேவும் எப்பவும் போல பேசிட்டுருக்கீங்க. ஜேகே, ஆம், எனக்கு ஒரு வேள பெயின் வருதுன்னு வச்சுக்கயேன், நான் அழுறத பார்த்து நீ அழுவியா என்ன? அப்ப ஜேகே, நான் ஏன்டி அழுவ போறேன்? என்ன பார்த்தா உனக்கு என்ன அழுமூஞ்சி மாதிரி தெரியுதா? ம். என்னடா சொல்ற? அழமாட்டியா? நான் எதுக்குடி அழப்போறேன்? நான் எவ்வளோ வீடியோஸ்ல பார்த்துருக்கேன் தெரியுமா? எல்லாருக்கும் லேபர் பெயின் வந்துட்டு, பெயின்ல அழம்போது, அவங்க ஹஸ்பண்டால அதெல்லாம் பார்க்கவே முடியாது தெரியுமா? ரொம்ப அழுவாங்களாம். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன். நீ என்னடான்னா அழமாட்டேன்னு சொல்ற. அப்போ உனக்கு என் மேல உண்மையா பாசமே இல்லையா? அப்படின்னு ஃபேக்கா கேட்குறீங்க. அப்ப ஜேகே சிரிச்சுக்கிட்டு, பாசம் இல்லன்னு யாருடி சொன்னது? நான் அழுதா உன்ன யாரு தைரியமா வச்சுப்பா? சொல்லு. நீ தைரியமா இருக்கணும்னா, எங்க நான் தைரியமா இருக்கணும்ல? அதனால தான். நான் அழுறத பார்த்தேன்னா, நீ இன்னும் வீக் ஆயிடுவ. நீ தைரியமா இருக்கணும்னா, எனக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், நான் அழமாட்டேன்டி அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க ஜேகேவ கிட்ட இழுத்து அவன் லிப்ஸ்லயே கிஸ் பண்றீங்க. அவனும் உங்கள கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கான். கிஸ் பண்ணி முடிச்சது, நீங்க அவன பார்க்குறீங்க. அவன் உங்கள பார்க்குறான். "நீ என்ன பண்ற தெரியுமா?" "என்னடி பண்ற?" "என்னமோ பண்றடா." "என்னவோ என் பண்றேன்?" "என்ன டிஸ்டர்ப் பண்றடா பன்னி" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவன், "நான் இன்னைக்கு தானடி உன்ன டிஸ்டர்ப் பண்றேன். நான் கல்யாணம் ஆனதிலிருந்தே உன்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு தான் நெனச்சிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நீங்க 2 பேரும் அத சொல்லி சிரிச்சிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சிக்கி 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 அப்படின்றீங்க. அவன் உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். "என்னடி? என்னாச்சு?" "சிக்கி சிக்கி வயிறு ரொம்ப வலிக்குது சிக்கி. என்ன என்னால முடியல. ரொம்ப வலிக்குது" அப்படின்னு அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகேக்குலாம் பதட்டமாகுது. அவன் உங்கள தூக்கிட்டே அம்மா, அம்மான்னு கத்திக்கிட்டே கார் கிட்ட தான் போறான். ஸோ தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கும் உங்கள தூக்கிட்டு போறத பத்தி உங்களுக்கு பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அவங்களும் காருக்கு தான் போறாங்க. "டிலன் நீ வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பைக்ல வந்துரு சரியா?" அப்படின்னு ஜெக்கியோட அம்மா சொல்லிட்டு காருக்கு போறாங்க. போற வழியிலே உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. நீங்க பெயின்ல செம்மையா கத்துறீங்க. ஜேகே இந்த பயத்துல அதாவது இந்த பதட்டத்துல அ கார் டிரைவ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு, ஜேகேயோட அப்பா தான் டிரைவ் பண்ணிட்டுருக்காரு. ஜேகே உங்கள தட்டி குடுத்துட்டே இருக்கான். நீங்க "ஜேகே, ஜேகே, ஜேகே முடியல ஜேகே. எனக்கு ரொம்ப வலிக்குது, வலிக்குது ஜேகே, வலிக்குது ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொரண்டு பொரண்டு அழுவுறீங்க. அவனால நீங்க அழுறத சத்தியமா பார்க்க முடியல. அவன் தைரியமா இருக்கலான்னு எவ்வளவோ நெனச்சான். ஆனா அவனால முடியல. அவனையே அறியாம அவன் கண்லருந்து தண்ணி வருது. அத நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் உடைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நீங்க லேபர் வார்ட்ல தான் இருக்கீங்க. அப்போ ஜெகி இங்க பதட்டமா இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜெகியோட அம்மாலாம், "ஒண்ணும் இல்லடா, பயப்படாத. எதுவும் ஆகாது. நார்மல் டெலிவரி தானே. எதுவும் ஆகாதுடா." "இல்லம்மா, அவ ரொம்ப அழறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. எதுவும் ஆகாதுல்ல? ம். நான் வேற நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன்ம்மா. அதெல்லாம் நெனச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா." "இங்க பாருடா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல. ம். எதுவும் ஆகாது.
நீ 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 பயப்படாத. சரியா? இருந்தாலும் பயப்படாதடா! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அவனும் தைரியமா இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டுருக்கான். கிட்டத்தட்ட நீங்க ரூம்குள்ள போயிட்டு 2 ஹார்ஸ் ஆகுது. இன்னும் பேபி சவுண்ட் கேட்கவே இல்ல. நீங்க அலற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அப்போ ஜேகேக்குலாம் ரொம்பவே பயமாயிடுச்சு. ஏன்னா நீங்க 2 ஹார்ஸா விடாம கத்திட்டுருக்கீங்க. நீங்க அழுறது அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் ஹார்ட்ல யாரோ ஆணி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. "அம்மா என்னம்மா? ஏம்மா இவ்வளோ நேரம் ஆகுது? அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவ பாரும்மா எப்படி அழுவுறான்னு. அம்மா எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா." ஜெகே, எதுவும் ஆகாதுடா. சரியா? எதுவும் ஆகாதுன்னு சொல்றேல்ல, தைரியமா இரு. பையனும் சரி, குழந்தையும் சரி சேஃபா ரிட்டர்ன் வருவாங்க. ம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்த சவுண்ட் கம்மியாகி, அங்க பேபியோட சவுண்ட் வருது. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜேகேக்கு உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அவன் ஒரு பெரும் மூச்சு எடுத்து விட்டுட்டு, அந்த ரூம் வாசல்ல தான் நிக்கிறான். அப்போ டாக்டர் கையில குழந்தையோட வராங்க. அப்போ ஜேகே டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃப் ஓகே இல்ல? அவ நல்லா தானே இருக்கா? ம். அ அவளுக்கு அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ டாக்டர், ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ். குழந்த பொறந்திருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. நான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும், நீங்க வந்து உங்க ஒய்ஃப பார்க்கலாம். இப்போ குழந்தைய வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே கையில குழந்தைய குடுத்துட்டு டாக்டர் போயிட்டாங்க. ஸோ ஜேகேவும் அந்த குழந்தைய பார்க்குறான். அது கேர்ள் பேபி தான். பார்க்க உங்கள மாதிரியே இருக்கு. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். இவ்வளோ நேரம் உங்கள விட ஜேகே தான் அழுது அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான். ஆனா இப்போ ரொம்ப ஹாப்பியா குழந்தைய கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஹாப்பியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜேகேயோட அம்மா, "ஜேகே, இப்படியெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்டா." "அம்மா, என்ன பேசுற? இவ என் பொண்ணு. அதெல்லாம் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ சைலண்டா இரும்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காம கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும், உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் ஓகேவா இருக்கீங்களான்றது உங்கள பற்றின தாட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ டாக்டர் நீங்கள் கண் முழிச்சதா சொன்னதும், நீங்கள் ஜேகே குழந்தைய தூக்கிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக எழுந்து உட்கார்றீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட குழந்தைய கொடுக்குறான். "வயன், ம், எப்படிடி இருக்க? நீ ஓகேவா? ம், ஸ்டில் இப்போவும் பெயினாக இருக்கா என்ன?" "இல்லை ஜேகே, நான் ஓகே தான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல?" "அப்படிலாம் இல்லை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு, நீ என்ன கஷ்டப்படுத்திட்டேன்றதெல்லாம் யோசிச்சுட்ருக்க. நீ என்னை கஷ்டம்லாம் படுத்தல. எனக்கு அப்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பாரு, நம்ம குழந்த இருக்குது. எவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம். எதுக்கு நடந்ததை பற்றி பேசிட்டு? நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றான். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே உங்களை விட்டு ஒரு 1 இன்ச்சு கூட நகரவே இல்லை. நீங்கள் குழந்தைன்னு உங்களையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நான் இது அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் முடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் இன்னொரு ஒரு அன்சாட்டில் நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். அண்ட் அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய். யாரையும் என் மேலே கோச்சிக்காதீங்க.